நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு வீட்டில் தேன் பலாப்பழம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுஜியும் கல்பனாவும் வீட்டிலையே இருக்கிறது பொழுதே போக மாட்டேங்குதுல்ல. ஊரை சுற்றி பார்ப்போம், சந்தைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு சந்தைக்கு போயிட்டுருக்குறாங்க. போகும் பொழுதெல்லாம் நல்லா தான் போனாங்க. வரும் பொழுது 2 பேர்த்துக்கும் கோபம்னா கோபம். எப்படி சண்டை வந்ததோ சண்டை வந்துடுச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் மூஞ்ச தூக்கிக்கிட்டாங்க. இப்படியே தான் வீட்டுக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அறைக்குள்ளே போகாமல் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பண்ணதெல்லாம் சரியே கிடையாது சுஜி அப்படிங்கிறாங்க அவங்களோட மாமியார். நான் என்ன அத்தை பண்ணேன்? சும்மா நீங்கள் என்னையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணது மட்டும் சரியா அப்படின்ட்டு அவங்கள நியாயப்படுத்திட்டு அவங்களோட மாமியாரை கேள்வி கேட்குறாங்க சுஜி. ஏன் நிறுத்துறியா? நீ என்னையவே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க கல்பனா. அப்படி எதுக்கு தான் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே குழப்பம் வரும்ல. எதுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, கல்பனாவுக்கு பலாப்பழம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. சந்தையில் பலாப்பழம் நிறையா விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் சுஜி அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நம்ம வீட்டில் உள்ள பலா மரத்தில் காய்க்கிற மாதிரி பழம் அவ்வளோ இனிப்பாக தேன் மாதிரி எல்லாம் இருக்காது. இங்கே வாங்கிறதுல பாருங்க, காயாக இருக்குது. எத்தனை பேர் புலம்பிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டிலையே பலாமரம் இருக்குதே, பின்ன எதுக்கு நீங்கள் பலாப்பழத்தை கடையில் வாங்கணும்னு சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள்லையே பலாப்பழம் எல்லாமே பெருசாகிடும். நம்ம வீட்டிலையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் 2 பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி வாக்குவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போவே வேணும்னா வேணும் அப்படிங்கிறாங்க கல்பனா. அட என்ன அத்தை, இவ்வளோ நேரம் நான் பக்குவமாக சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா சின்ன குழந்த மாதிரி இப்படி அடம் பிடிச்சிட்ருக்கிறீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. குழந்தைங்கள கூட சமாளிச்சிடலாம் போல இருக்குது, உங்களை சமாளிக்க முடியலையே. மாமா உங்களை எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ. மாமாவும் அவங்களும் வீட்டுக்கு வரட்டும், அவங்கக்கிட்டேயே கேட்டால் அவங்களே நியாயத்தை சொல்ல போகிறாங்க. வரட்டும் அத்தை, நாம் எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்ருக்கணும்? இருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்குறாங்க. ராஜாவும் ராமசாமியும் வயலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சரி வெயில் ரொம்ப காட்டமாக இருக்குது, வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்ட்டு பேசிகிட்ருக்குறாங்க. அப்பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமேப்பா. இப்போதானே நிலத்துல வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் வேப்ப மரத்துக்கு கீழே காற்று வாங்கிட்டு போவோமே. வீட்டுக்கு போகணும்னாலும் ஏதாவது பஞ்சாயத்தை வச்சுருப்பாங்க. அவங்க பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்குள்ளேயும் நம்ம மண்டை ரெண்டாயிடும். அதனால் நாம் 2 பேரும் நிம்மதியாக கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு போவோமேப்பா அப்படிங்கிறாங்க ராஜா. சரிடா ராஜா, நீ சொல்கிறதும் நல்லதாக தான் படுது. எப்போ பார்த்தாலும் மாமியாரும் மருமகளும் சாப்பிட்றதுக்கு தானே அது இதுன்னு மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை சரி கட்டுறதுக்குள்ளேயும் நமக்கு பசி எடுத்துருது. இப்போ எப்படியும் வீட்டில் சமையல் எதுவும் முடிஞ்சிருக்காது. 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நாம் வரலன்னு தெரிஞ்சோன்னையும் அவங்களாவே சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ளேயும் நாம் இங்கே ஜாலியாக காற்று வாங்கிட்டு போவோம்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமசாமியும் ராஜாவும் அவங்களோட நிலத்துல உள்ள வேப்ப மரத்துக்கு கீழேயே நல்லா காற்று வாங்கிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. ஏய் என்ன சுஜி, 2 பேரும் வந்துடுவாங்கன்னு சொன்னேன், இன்னும் உங்கள் மாமாவும் என்னோட பையனும் வரவே இல்லை. வேலையை வச்சு பார்ப்போம். 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா சமையல் வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம தான் அத்தை பார்க்கணும். உங்களோட கைப்போக்குவம் தான் சூப்பராக இருக்கும்ல. இன்னைக்கு நீங்களே சமைச்சிடுங்களேன், உங்கள் கையாலேயே நானும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க சுஜி. சொல்லுவேன். நான் இருக்கிற கோபத்துக்கு உப்பை அள்ளி தட்டிடுவேன், காரத்தை கொட்டி எடுத்துடுவேன், தண்ணியை நிறையா ஊற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா உப்பு நிறையா தேவைப்படும். மசாலாவையும் நிறையா கொட்டி தள்ளிடுவீங்கன்றீங்கல்ல, மசாலாவும் நிறையா போட்டால் தானே நல்லா இருக்கும். கொட்டிட்டு எப்படி எடுப்பீங்க? குழம்புல போட்டது தானே, அதை திரும்ப எடுக்க முடியாதுல்ல. ஏதோ புதுசாக சமையலெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க.
சரி அப்போனா நீங்களே சமைச்சிருங்க. நல்ல வேலையாக போச்சு. நான் நான் நம்ம பலா மரத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க சுஜி. ஏய் அடியே அடியே சுஜி, நான் சமைக்கலன்றேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. நான்லாம் சமைக்க போகிறது கிடையாது, நீ வந்து அப்படிங்கிறாங்க. சரி சரி அத்தை, நான் தண்ணி ஊற்றிட்டு வந்து சமைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வச்ச பலா மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் சுஜி தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு வழியாக ராமசாமியும் ராஜாவும் அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. கோபமாக உட்காந்துட்ருக்குறாங்க இந்த கல்பனா. ராமசாமியும் ராஜாவும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்பனா நல்லா சிரித்த மாதிரி முகத்தை வச்சுருந்தாங்க. அவங்க வந்தோனையும் கோபம் நாங்கள் சண்டை போட்டோன்னு இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியணும்ல அப்படின்ட்டு முகத்தை உருன்னு கோபமாக வச்சுக்கிட்டாங்க. ஆ ரைட்டுடா ரைட்டு. அப்பா அங்கே பார்த்தீங்களா, அம்மா முகத்தை பாருங்க, நைஸாக அப்படியே ஓரமாக போய் முகம் கால் கழுவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுப்போம். இல்லைன்னா இவங்க 2 பேரும் கதையை சொல்கிறேன்ட்டு நம்மளை பிச்சு எடுத்துருவாங்க. ஏற்கனவே நம்மளே பசியில் வந்திருக்கிறோம், போங்கப்பா போங்க அப்படிங்கிறாங்க. ஆ வாடா வாடா, நல்ல வேலை நீ பார்த்துட்ட. ஓரமாக போயிடுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டுருக்குறாங்க. எங்கே போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? இங்கே ஒருத்தி உட்காந்துட்ருக்கான்ல, அதுவும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு தானே இருக்கிறேன். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? டேய் ராஜா இங்கே வாடா, உங்கள் அப்பா பாவம். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, முகம் காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. ராஜா நீ உட்காரு, என்னன்னு கொஞ்சம் கேளாண்டா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா, இப்போ தானம்மா வந்தோம், வந்த உடனே வாம்மா. தினம் தினம் உங்கள் 2 பேர்த்துக்கும் இதே வேலை தான். இன்றைக்கி என்ன சாப்பாட்டு பிரச்சனை? நாங்களே இங்கே மண்டை காஞ்சி போய் வந்திருக்கிறோம், நீங்கள் 2 பேரும் தினமும் இதே வேலையாக வச்சுருக்கிறீங்களே. சரி சரி சீக்கிரம் சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவாடா அப்படின்னு ஆரம்பித்து அந்த கதையை முழுசாக சொல்லி முடிக்கிறாங்க. ஏம்மா இது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பலாப்பழத்துக்கு போய் இவ்வளோ பெருசாக நீங்கள் சொல்லணுமாம்மா? ஏய் சுஜி, அம்மாவுக்கு ஒரு பழாப்பழத்தை வாங்கி கொடுத்துருந்தா தான் உனக்கு என்ன? இப்போ 2 பேரும் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உடனே சுஜி சமையல் அறையிலேருந்து வெளியில் வராங்க. ஆ சொல்லிட்டாங்களா? அதான் வரேன் வரேன் வரேன், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம மரத்தில் போய் பார்ப்போம் பலாப்பழமெல்லாம் பழுத்திருக்கான்னு அப்படிங்கிறாங்க. வாங்க எல்லாரும் சீக்கிரமா, மாமா வைங்க, மாமா நீங்களும் வாங்க மாமா அப்படின்ட்டு 4 பேரும் அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து பலாமரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்குறாங்க. என்ன சுஜி, பலாமரத்துக்கு கீழே தானே நின்றுட்டுருக்குறோம், பின்ன ஒரு பலாப்பழத்தை கூட காணவே காணுமே, எல்லாமே காயாக தான் இருக்குது. நான் சொல்கிறத எங்கே தான் இவ கேட்குறா? எதையுமே கேட்குறது கிடையாது. 4 பலாசொலையை வாங்கி கொடுன்னா அதுக்கு கூட மாட்டேங்கிறா. எல்லாமே வீட்டிலையே கிடைக்கணுன்னா மரத்தில் காயாக தானே இருக்குது, இப்போவே சாப்பிட்ற முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆ முடியும் அத்தை, நம்ம மரத்தில் ஏகப்பட்ட பலாப்பழங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி இருக்குங்கிறல்ல, அப்படின்னா ஒரு பழத்தை கீழே விழ சொல்லு, அப்போனா நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க கல்பனா. ஆ இருங்க அத்தை இருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, பலாமரமே ஒரு பலாப்பழத்தை எங்களுக்காக கொடுங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பலாமரத்துலேருந்து ஒரு பெரிய பலாப்பழம் தானாக கீழே விழுது. அடடா, ஏய் சுஜி சுஜி, நீ சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு பாரேன், எவ்வளோ பெரிய பலாப்பழம். ஏய் அந்த பழத்தை கொண்டாங்க பழத்தை கொண்டாங்க, அடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க கல்பனா. சொன்னல அத்தை, நான் தான் சொன்னல, நீங்கள் கேட்டிங்களா? சந்தையில் வாங்கியிருந்தோன்னா அந்த பழம் எல்லாமே காயாக தான் இருந்தது. நம்ம மரத்தில் காய்ச்ச பழம் எவ்வளோ பழமாக இருக்குது பாருங்க, நிறத்தை பார்க்கும் பொழுதே தெரியுதா? இதை நாம் அறுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தேன் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுஜி, நீ சொல்கிறது தான் நிஜம். வாங்க வாங்க இந்த பழத்தை வெட்டி சாப்பிடலாம், எனக்கு இப்போ சோறு கூட வேண்டாம், பலாப்பழம் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக சேர்ந்து பலாப்பழத்தை வெட்டி அதெல்லாம் தட்டில் அடுக்கி வச்சு டைனிங் டேபிளில் உட்காந்து சோறு குழம்புக்கு பதிலாக பலாப்பழங்களையே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இந்த கல்பனாவுக்கு பார்த்தோன்னையும் ஆசை தாங்க முடியல. கல்பனா தான் கொண்டாங்க கொண்டாங்க, எனக்கு ஆசை தாங்க முடியலை, மனமே அவ்வளோ மனமாக இருக்குன்ட்டு
வேக வேகமாக ஒவ்வொரு பலாசொலையா எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நிறையா பலாப்பழங்களை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்ட்டு படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களோட பலா மரத்தில் தான் நிறையா பலாப்பழங்கள் எல்லாமே காய்ச்சிருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அறுத்துட்டு கடைக்கு கொண்டு போய் விற்பனைக்கு கொண்டு போயிடுவோன்னு மரத்தில் உள்ள பலாப்பழங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடைக்கு கொண்டு போய் மற்ற வியாபாரிகளை மாதிரி நிறையா லாபம் கிடைக்கணும், காயாக கொடுத்து ஏமாத்திடணும்னு நினைக்காம குறைஞ்ச விலையில் தரமாக இருக்கணும், ருசியாக இருக்கணும்னு நல்ல பழங்களாக பார்த்து விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போது அந்த ஊர்லேயே இவங்க வீட்டில் காய்ச்ச பலாப்பழங்களில் தான் வியாபாரமும் அதிகமாக இருக்குது. ஊரில் உள்ள ஜனங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த பலாப்பழங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயே இவங்களுக்கு நிறையா லாபமும் கிடச்சிருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே பொறுமைங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியான விஷயம் நமக்கு வரும் பொழுது அது தாமதமாக வருதேன்னு நாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் நல்லது நடக்கும்னு காத்துட்டே இருந்தோம்னா காலம் நமக்கு நல்லதை மட்டும்தான் தரும். காத்திருந்தவன் தோத்ததே கிடையாது. பொறுமையானவனுக்கு வெற்றி நிச்சயம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.